உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சேரன் வீட்டில் சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா கரெக்டாக அனீஷ்கிட்ட இருந்து கால் வருது. அவர் அட்டன் பண்ணி பேசும்போதுமே பார்த்தா அனீஷ் ஒரு பரபரப்போடையே பேசுகிறாரு. பையா அது அப்படின்னு இழுக்கிறாரு. என்ன ஆச்சு அனீஷ், ஏன் ஒரு மாதிரி பேசுகிற, என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை பையா, நான் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, இந்த மாதிரி ஊரில் இருந்து சும்மா ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க, சந்தாவை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் அனீஷ் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் பையா, இப்போது நான் கூட்டிகிட்டு வரலன்னு சொல்லிட்டு அவங்களே கிளம்பி இங்கே வந்துட்டுருக்காங்களாம் பையா, சென்னைக்கே வந்துட்டாங்களாம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவாங்க போல், அதான் சந்தா ரொம்ப நினச்சி அழுதுகிட்டே இருக்கு பையா அப்படிங்கிறாங்க. என்ன அனீஷ் சொல்கிற, சென்னைக்கே வந்துட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் பையா, இங்கே வந்துட்டாங்களாம், சந்தா வேற அழுதுகிட்டே இருக்கு, எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல பையா அப்படின்னு சொல்லி அனீஷ் சொல்கிறாரு. உடனே சேரன் சரி அனீஷ், நீ எதுவுமே கவலைப்படாத, நான் ஒரு 10 நிமிஷத்தில் நாங்கள் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெளியில் பார்க்குறாரு. வெளியில் பார்த்தா பாண்டி வானதி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வானதி எப்பவும் போல் பாண்டி கிட்ட ஒரு மாதிரி மொக்கையாக சாப்பாட்டை பற்றி இந்த மாதிரிலாம் அவங்க பேசிகிட்டே இருக்காங்க. அந்த டைமில் சேரன் அவங்க கிட்ட காலை கட் பண்ணணும் சொல்ல முடியல, அதை சொல்கிறதுக்கு வராரு. பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு போயிட்டே இருக்கும்போது பாண்டியே இதை பார்த்துடுறாரு. பார்த்துட்டு டக்குன்னு இருவானதி நான் அப்புறமா கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிவிட்டு என்னண்ணே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைடா, சந்தா வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனையாண்டா, அவங்க அங்கேருந்து வந்துட்டு இருக்காங்களாம், சந்தா அழுதுட்டு இருக்காண்டா, அனீஷ் ஃபோன் பண்ணா, நான் போயிட்டு வந்துடுவா அப்படின்றாங்க. ஏன்னா இந்த விஷயத்த சொல்கிறாமல் ஏன்னா நீ இப்படி இருப்ப, சொல்ல வேண்டியதானே நீ அப்படிங்கிறாங்க. இல்லைடா, நீ ஃபோன் பேசிகிட்டு இருந்த, அதான் நீ ஃபோன் பேசி முடிச்சோன்னே சொல்லிட்டு கிளம்பலான்ட்டு இருந்தேன்டா அப்படிங்கிறாங்க. என்னண்ணா இது எவ்வளோ பெரிய விஷயம், நான் ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் வானதி கிட்ட இருந்தால் உனக்கு தெரியும்ல, அதை கூட நீ என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாமே. சரி விடுண்ணே, பரவாயில்ல வா நானும் வரேன் அப்படிங்கிறாங்க. இல்லைடா பரவாயில்ல நான் போய்க்கிறேன்டா அப்படிங்கிறாங்க. ஏன்னா அங்கே பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ சைக்கிளில் இப்போ கிளம்பி எப்போ போய் சேர்றது, வாண்ணே நான் வண்டியில் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெளியில் பாண்டி பல்லவன் வெளியில் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ பல்லவா நீ வீட்டை பார்த்துக்கூடா, நான் வெளியில் நானும் அண்ணனும் போயிட்டு வந்துடுறோம் அப்படிங்கிறாங்க. பல்லவன் அப்படியே பார்க்குறாரு. ஒன்றும் இல்லைடா, அனீஷ் ஃபோன் பண்ணான், சந்தா வீட்டிலேருந்து ஏதோ வராங்களாம், பிரச்சனை போலடா, அதனால் நாங்கள் அங்கே போயிட்டு வந்துடுறோம் அப்படிங்கிறாங்க. சரி போய் பார்த்துட்டு வாங்க, ஏதாவது ஒன்றுனா எனக்கு கால் பண்ணுங்கள், நான் வரேன் அப்படின்னு சொல்லி பல்லவனும் சொல்கிறாரு. அதுக்குள்ளே சேரனுமே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துடுறாரு. இங்கேருந்து கிளம்பி நேராக அங்கே போகிறாங்க. அங்கே போனால் சந்தா உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க, அனீஷுமே டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ சேரன் போயிட்டு என்னம்மா அனீஷ் எங்கே இருக்காங்களாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் தெரில பையா, எந்த நேரம் வேணால் வீட்டுக்கு வரலாம், அவங்க சென்னைக்கே வந்துட்டாங்கல்ல அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ சந்தாவை பார்க்கும்போது ரொம்பவே கவலையாக அழுதுட்டு இருக்கும்போது நீ அதெல்லாம் பயப்படாதப்பா சந்தா, நாங்கள் தான் இருக்கோம்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை பையா, உங்களுக்கு அவங்கள பற்றி தெரியாது, அவங்க எப்படி தெரியுமா சந்தாவை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க பையா அப்படிங்கிறாங்க. என்ன அனீஷ் ஏன் இப்படி பயப்படுற, வர்றவங்க அவங்க சொந்தக்காரங்க தானே, பேசினா புரிஞ்சுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை பையா அப்படிலாம் கிடையாது, என் அப்பா அம்மாவே அவங்க சொல்கிறது தான் கேட்பாங்க, அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நாங்கள் இருக்கோம், அதனால தான் அங்கே இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அங்கேருந்து நானே பிரச்சனை பண்ணி தான் சந்தாவை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ திரும்பவும் என் மாமாவும் சேர்ந்து வராராம் பையா, அதான் எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ பாண்டி என்ன பேசாமல் சந்தாவை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலாமா அப்படிங்கிறாங்க. அப்போ அனீஷ் இல்லை பையா, எப்படி இருந்தாலும் சைட்டில் போய் விசாரிச்சாங்கன்னா எனக்கு ரொம்ப க்ளோஸ் சேரன் பையான்னு தெரியும், அப்போ அங்கேயும் கண்டுபிடிச்சி அங்கே வந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே யோசிக்கிறாங்க. அப்போ பாண்டி சொல்கிறாரு, ஏன்னா எப்படி எங்கேயுமே இப்போ கூப்பிட்டு போக முடியாதுன்னா அவங்க இங்கே இருந்தாலும் பிரச்சனை தானே, அவங்க இங்கேருந்து கிளம்பணும் அப்படிங்கிறாங்க. சரி பையா நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. எங்கே போவானிச்சு அப்படிங்கிறாங்க. அது எனக்கு ஒன்றும் தெரியல பையா எங்கே போகிறதுன்னு அப்படிங்கிறாங்க. அப்போ பாண்டி சொல்கிறாரு, என்ன சந்தாவை கூட்டிகிட்டு நீங்கள் எங்கே போவீங்க, இப்போ ஒன்று பண்ணுங்கள், நேராக நீங்கள் அந்த கோயிலுக்கு வந்துடுங்க, நாங்களுமே அங்கே வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து வீட்டை பூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. நேராக இப்போ கோயிலில் போய் உட்காந்துட்டா அங்கே அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாகவே உட்காந்துட்டு இருக்காங்க. பாண்டி பார்க்குறாரு, ஏன்னா இப்படி கோயிலே எவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருக்க போகிறேன்னு அப்படிங்கிறாங்க. என்னடா பண்ணுறது, எனக்கு ஒன்றும் புரியலையே, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னாலும் அங்கேயும் தேடி வந்துடுவாங்கன்னு அனீஷ் சொல்கிறானேடா அப்படிங்கிறாங்க. அண்ணா இதுக்கெலாம் ஒரே ஒரு தீர்வு தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னடா தீர்வு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாண்ணே அவங்க அங்கேருந்து சந்தா இங்கே தனியாக இருந்தால் தானே கூட்டிகிட்டு போவாங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எப்படி அவங்க கூப்பிட்டு போவாங்க அப்படிங்கிறாங்க. சேரனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. என்னது கல்யாணமா, டேய் நான் தான் சொல்லியிருக்கேன்லடா இப்போதைக்கு கல்யாணம்லாம் வேணான்னு, அதுவும் இல்லாமல் சந்தாக்கு அவங்க அம்மாவோட ஆசீர்வாதத்தோடு தான் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லியிருக்குல்ல, அவங்க அம்மா இல்லாமல் எப்படிடா அப்படின்னு சொல்கிறாரு. இதை பார்த்த பாண்டிக்கு அண்ணங்கிட்ட சொன்னால் இது வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு அனீஷ் ஒரு நிமிஷம் இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லி வரும்போது தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு அண்ணங்கிட்ட சொன்னால் அண்ணன் இப்படி தான் சொல்லிட்டுருக்கோம், நம்ம ஒன்று பண்ணலாம், பேசாமல் இப்போ நம்ம போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடலாம், ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் யாராலையும் பிரித்து கூட்டிகிட்டுலாம் போக முடியாது, அதுக்கப்புறம் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் அம்மா அவங்க அப்பா எல்லாத்தையும் வச்சு கூட அதுக்கப்புறமா நம்ம கல்யாணத்தை பண்ணிக்கலாம், இப்போதைக்கு நம்ம ரிஜிஸ்டர் மேரேஜ் உடனே பண்ணி ஆகணும், அப்போ தான் இதுலேருந்து தப்பிக்க முடியும், சந்தாவை அவங்க
கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. இது ஒன்று பண்ணால் மட்டும்தான் வழி. இதை எப்படி அண்ணன்கிட்ட சொல்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. சேரன் பையா கிட்ட இதை எனக்கும் சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கே அப்படிங்கிறாங்க அனீஷ். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் போய் சொல்கிறேன், ஆனால் என் கூடயே சேர்ந்து நீயும் ஆமான்னு சொல்லு, அப்போ தான் வந்து அண்ணன் ஒத்துக்கும், இல்லைனா வேறு வழியே இல்லை, நீ இதை அப்புறம் மாட்டிக்குவ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அனீஷுமே சரி வாங்க போய் பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வராங்க. வந்தால் இப்போ சந்தாக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு சேரன் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு அண்ணா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுண்ணே அப்படிங்கிறாங்க. இங்கே பாருடா பாண்டி, திரும்ப திரும்ப கல்யாணத்தை பற்றிலாம் பேசாதடா அப்படிங்கிறாங்க. அண்ணா கல்யாணத்தை பற்றி பேச வேணான்னா அப்போ என்னென்ன பண்ண போகிற? இங்கே சந்தா தனியாக இருக்காங்கன்னு தெரிஞ்சால் கட்டாயமாக அவங்க கூட்டிகிட்டு தான் போயிடுவாங்க. இப்போ என்ன உனக்கு அவங்களோட அம்மாவோட சம்மதத்தோட சந்தா ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் நடக்கணும், அவ்வளோதானே? அப்படி ஒரு கல்யாணத்தையும் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ பிரச்சனையை சரி பண்ணணும்னா நமக்கு இருக்க ஒரே வழி, நீங்கள் இப்போ 2 பேருமே ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கோங்க. அப்படி ஒன்று பண்ணிட்டீங்கன்னா அப்படி உங்களை பிரித்து கூட்டிகிட்டு போகவே முடியாது. அதனால் இப்போதைக்கு நம்ம அதை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கவுங்க வீட்டில் தனித்தனியாக இருங்க. உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ வந்து நம்ம அவங்க அம்மாவோட சம்மதம் வாங்கினதுக்கப்புறம் நம்ம அவனை எப்பவும் போலவே நம்ம வந்து கல்யாணத்தை பண்ணிக்கலானே. உனக்கு எப்போ நீ கல்யாணம் பண்ணி அவங்கள முறைப்படி வீட்டுக்கு கூட்டு வரணும்னு தோணுதோ அப்போ வந்து நீ ஆசைப்பட்ட மாதிரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வரணும்னா உடனே வந்து நம்ம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி ஆகணும்னே அப்படிங்கிறாங்க. ரிஜிஸ்டர் மேரேஜா? எப்படிடா நிலாவும் சோழனும் பண்ணாங்களே அந்த மாதிரியா அப்படிங்கிறாங்க. அண்ணே அது போலீஸ் ஸ்டேஷனில் போய் பண்ணாங்கண்ணே, அங்கன்னா உடனே தாலி கட்டி அவங்க பிரச்சனை, அது வேறண்ணே. இங்கே போயிட்டு நம்ம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டோம்னா உங்கள் 2 பேருமே சட்டப்படி நீங்கள் புருஷன் பொண்டாட்டி ஆயிடுவீங்க. அப்படி ஒன்று நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம ஊரை கூட்டி கிராண்டாக உனக்கு எப்போ தோணுதோ அப்போ பண்ணிக்கலானே அப்படிங்கிறாங்க. சேரன் அப்படி யோசிச்சுட்டே நிற்கிறாரு. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுறா அப்படிங்கிறாங்க. அண்ணே யோசிக்கிறதுக்குலாம் இப்போ டைமே இல்லைண்ணே அப்படிங்கிறாங்க. டேய் ஒரு 10 நிமிஷமாவது கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தனியாக எந்திரிச்சு போய் நின்றுட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. நேராக பாண்டியே போகிறாரு. அண்ணே என்னண்ணே இவ்வளோ தூரம் நான் உனக்கு சொல்கிறேன், இப்போ யோசிச்சுட்டே நிற்கிறிய, எதுக்காக நீ யோசிக்கிற, அதை முதல்ல சொல்லு அப்படிங்கிறாங்க. பாண்டி அது வந்து அப்படிங்கிறாங்க. அண்ணே எதுவாக இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லுண்ணே அப்படிங்கிறாங்க. டேய் உனக்கே தெரியும்லடா நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனைலாம் அப்படிங்கிறாங்க. அண்ணா வீட்டில் நடக்கிற பிரச்சனைக்கும் இதுக்கும் என்னென்ன சம்மந்தம் இருக்குது, இங்கேயும் பிரச்சனையாக இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. ஐயோ அது இல்லைடா, உனக்கு ஞாபகம் இல்லையா நிலா அன்னைக்கு என்ன சொல்லுச்சு அப்படிங்கிறாங்க. என்னைக்கு என்னண்ணே சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. டேய் சந்தா வீட்டுக்கு வந்தாலோ இல்லை வானதி வீட்டுக்கு வந்தாலோ அது வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறேன்னு சொல்லிச்சுல்லடா, உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு கோவத்தில் அன்னைக்கு சொன்னாங்க, அதுக்காக நீ கல்யாணம் பண்ணாமல் இருப்பியா அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைடா, இப்போ ஒருவேளை நான் சந்தாவை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோயேன், நிலா பொண்ணு அதுதான் இப்போ வீட்டுக்கு பொண்ணு வந்துட்டாங்களே, பொண்ணு தங்காத வீடுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இனிமேன்னு சொல்லிட்டு அது பாட்டி கிளம்பி போயிடுச்சுன்னா சோளம் பாவண்டா, அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும் தானடா நம்ம எல்லாரும் ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்கிறாரு. இதை கேட்ட பாண்டி, அண்ணா நீ சொல்கிறது எல்லாமே எனக்கும் புரியுது, இப்போ நம்ம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடலாம், பண்ணிவிட்டு நீங்கள் 2 பேரும் தனித்தனியாகவே இருங்க, அவங்க 2 பேரும் எப்போ அவங்க உன்னை பொறுத்த வரைக்கும் என்ன அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்ததுக்கப்புறம் தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறியா அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா அப்படின்றாங்க. அண்ணா உன்னையே நம்பி அந்த பொண்ணு உட்காந்துட்ருக்குண்ணே, இப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைங்கும்போது நீ அவங்கள பற்றி யோசிக்கிறதும் நியாயம்தான், ஆனால் இப்போ நீ இவங்களுக்காக யோசிச்சே ஆகணும்னு. இப்போ நான் சொல்கிற மட்டும் கேளு, இப்போதைக்கு நம்ம போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடுவோம், இவங்க வந்தாங்கன்னா இப்போதைக்கு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். இப்போ தான் அவங்க 2 பேருமே ஊரில் இல்லைல்ல, சோழனும் அவங்களும் இப்போ கோயிலுக்கு போயிருக்காங்க, அவங்க வரதுக்கு எப்படியுமே இன்னும் 2 நாள் ஆகும். அதுக்குள்ளார நம்ம வந்துட்டு இங்கே இந்த பிரச்சனையை முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோயேன், நீங்கள் 2 பேரும் தனித்தனியாக எப்பவும் போலே இருங்க, அவங்களுக்கு எப்போ சரியாயிடுச்சு நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு உனக்கு தோணுதோ அப்போ நம்ம எப்பவும் போய் பொண்ணு கேட்டு நம்ம கல்யாணம் பண்ணி நம்ம கோயிலில் போய் கல்யாணம் பண்ணுற மாதிரி எப்பவும் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலானே. இப்போ வேணும்னா வேணா நீ சொல்லு, இப்போ நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதே வேணா அவங்களுக்கு தெரியாமல் கூட பார்த்துக்கலானே, அந்த மாதிரி வேணா பண்ணலாமா அப்படிங்கிறாங்க. அப்போ சேரன் அப்படியே யோசிச்சுட்டு, என்னடா அது தப்பு இல்லையாடா, நிலாக்கு தெரிஞ்சால் பயங்கரமாக சண்டை போடுண்டா அப்படிங்கிறாங்க. அண்ணே தெரிஞ்சாதானே, ஒரு சில விஷயம்னா எல்லாமே வந்துட்டு நம்ம ஒரு நல்லதுக்காக தான் செய்கிறோம் அப்படின்னா அதை மறைக்கிறதுல தப்பே இல்லைண்ணே, நீ ஏன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற அப்படிங்கும்போது அனுஷுமே வந்துடுறாரு. வந்துட்டு ஆமாம் பையா பாண்டி சொல்கிறதா எனக்கும் வந்து சரின்னு படுது, பேசாமல் அப்படியே பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. சேரன் அப்படியே முழிச்சுட்டே நிற்கிறாரு. அதெல்லாம் இல்லைண்ணே, நீ சரிப்பட்டு வரமாட்ட, இது மாதிரி பண்ணாதான் உனக்கு சரியாகும், இரு நான் போயிட்டு முதல்ல வீட்டில் போய் பேசிட்டு அப்படியே அந்த ஆற வேலையை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. டே அப்பா ஏதாவது சொல்ல போகிறாருடா அப்படிங்கிறாங்க. அதான் நான் வீட்டுக்கு போகிறேன்ல, நான் போய் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைடா நானுமே வரேன் அப்படிங்கிறாங்க. உடனே அனீஷ் பார்த்துட்டு சரிங்க பையா நீங்கள் போங்க, நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு மாதிரி யோசிச்சுட்டு, இல்லை அனீஷ் அதெல்லாம் சரியாக வராது, நீ இங்கே இருப்பியா, அவங்க இங்கே தேடிட்டு வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவ அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை பையா, இந்த கோயிலுக்கெலாம் அவங்க தேடிட்டு வரமாட்டாங்க, அவங்க இப்போ என்னை தேடிட்டு நேராக சைட்டுக்கு போவாங்க, அங்கே விசாரிச்சுட்டு நேராக உங்களை தேடி தான் வருவாங்க, அது வரைக்கும் நாங்கள் இங்கே இருக்கோம், நீங்கள் போயிட்டு அதுக்குள்ளே வந்துருங்க பையா அப்படிங்கிறாங்க. சரி அனீஷ் பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தா இருப்பா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சந்தா கிட்டேயும் சொல்லிட்டு இப்போ நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தால் பல்லவன்
பல்லவன் வந்து அப்படியே பார்க்குறாரு. என்னாச்சுண்ணே அப்படின்னு சொல்லி போய் கேட்குறாரு. அப்போது டேய் ஒரு முக்கியமான விஷயம்டா, எங்கடா அவரு அப்படிங்கிறாங்க. யாருண்ணே அப்படின்னோடனே, அங்கே இருப்பாரு அப்பா உட்காந்துருப்பாரு, எங்கடா அவரு அப்படிங்கிறாங்க. அவரு வந்து அங்கே தானே இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அப்போ தான் அவர் சைக்கிளில் வரார் வீட்டுக்கே. அப்போ அவர் வந்த உடனே, அப்பா இங்கே வாங்களேன் அப்படின்னு சொல்லி சேரன் கூப்பிடுறாரு. வந்துட்டு என்னடா அப்படின்னும்போது, ஒரு முக்கியமான விஷயம்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமான விஷயமா, என்ன விஷயம் அப்படிங்கிறாரு. இல்லைப்பா அது வந்துட்டு அப்படிங்கும்போது, என்னடா இழுத்துட்டே இருக்க, எதுவாக இருந்தாலும் நேரடியாக சொல்லுங்களேடா அப்படிங்கும்போது, இப்போ நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லும்போது நடேசன் அப்படியே பார்க்குறாரு. இப்போ என்ன உனக்கு கல்யாணம் பண்ணணும் அவ்வளோதானே, பண்ணிடலாம் விடு அப்படிங்கிறாங்க. அப்பா அப்பா கல்யாணம்னா இது வந்துட்டு நம்ம போய் இப்போது ரிஜிஸ்டர் தான்ப்பா பண்ண போகிறோம், கல்யாணங்கிறது நம்ம அப்புறமா பண்ணிக்கலாம்ப்பா அப்படிங்கிறாங்க. என்னடா கல்யாணம் பண்ணணுங்கிற அப்புறம் வேணாங்கிற, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிறாரு. இல்லைப்பா இப்போதைக்கு வந்துட்டு சந்தா வந்து இந்த பிரச்சனையில் காப்பாற்றணுங்கிறக்காக நம்ம போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடலாம்ப்பா, பண்ணிவிட்டு சந்தா அவங்க வீட்டிலே இருக்கட்டும், நான் இங்கே இருக்கேன். அவங்க இந்த மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுன்னா அவங்க கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறமா நிலாவும் சோழனும் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான்ப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் நடேசன் அப்படியே பார்த்துட்டு, நீ சொல்கிறது வாஸ்தவமாக தான் படுது அப்படிங்கிறாரு. ஆமாம்ப்பா அதனால் இப்போ பண்ணிடலான்னு சொல்லிட்டு பாண்டி சொல்கிறான்ப்பா அப்படிங்கிறாங்க. ஓ தோரா தான் இந்த ஐடியாவை கொடுத்தாரோ அப்படிங்கிறாங்க. என்னப்போ இந்த ஐடியாவுக்கு என்ன குறைச்சல், இப்போதைக்கு இந்த பிரச்சனையை சரி பண்ணணும்னா இப்படி தான் பண்ணி ஆகணும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இப்போது அண்ணனுக்கும் சந்தாவுக்கும் வந்து நம்ம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுற விஷயம் எந்த காரணத்தினாலையும் நிலா அன்னைக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறாரு. அப்போ பல்லவன் பார்த்துட்டு, அன்னைக்கு தெரியக்கூடாதா, ஏன்னா அன்னைக்கு தெரிஞ்சால் சந்தோஷம் தானே படுவாங்க அப்படிங்கிறப்பல. அப்போது பாண்டி இருந்துட்டு, டேய் அது தாண்டா இல்லை, இப்போ அவங்க சந்தோஷப்படுவாங்க தான், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு சண்டை வந்துச்சுன்னா உடனே அதான் இந்த வீட்டுக்கு பொண்ணு வந்துருச்சுல்ல, நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு பைய தூக்கிட்டு கிளம்பி போயிடுவாங்கடா, அதுக்கப்புறம் சோளம் தாண்டா பாவம் அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே நீ சொல்கிறது நியாயம்தான், அதுவும் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்கிறாரு. அப்போ உடனே அதுக்காக தான் சொல்கிறோம், இப்போதைக்கு இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்காக நம்ம வந்து இப்படி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடலாம், ஆனால் இதை வந்துட்டு நம்ம அவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா அவங்க அண்ணன் எப்போ சொல்லுதோ அந்த போய் நம்ம போகிறபடி பொண்ணு கேட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லும்போது பழம் அப்படியே யோசிச்சுட்டு, ஏன்னா அண்ணி அதுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. இல்லைடா அவ்வளோ சீக்கிரம்லாம் வரமாட்டாங்க, அவங்க திரும்பி வர்றதுக்கு எப்படி இன்னும் 2 நாள் ஆகும், அதுக்குள்ளே நம்ம இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம்டா. அவனுங்களும் கிளம்பி வர்றவனுங்க, இப்போது சந்தாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சாதான் அவனுங்க கிளம்பி போவானுங்க, இல்லைனா சந்தாவை கையோடு கூட்டிகிட்டு போகிற மாதிரி அவங்க மாமாவும் சேர்ந்து தான் வந்துட்டு இருக்காராம். சொல்ல முடியாது, இங்கேயே கையோட தாலியை கட்டி இழுத்துட்டு போகிறதுக்கு அவன் ட்ரை பண்ணாலும் பண்ணுவான். அதனால் நம்ம இந்த விஷயத்த உடனே பண்ணுறதாண்டா நல்லது அப்படிங்கிறாங்க. அப்போ நடேசன் அப்படியே பார்த்துட்டு, சரி இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. வேற என்ன பண்ணணும், அவங்க அங்கே கோயிலில் உட்காந்துருக்காங்க, வாங்க நம்ம நேராக கிளம்பி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியா போனோடனே உடனே எல்லாம் முடிஞ்சிருமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம் வாங்க, ஒவ்வொருத்தருக்கும் நம்ம செய்கிறத செஞ்சோன்னா கரெக்டாக எல்லாம் வேக வேகமாக நடக்கும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கேருந்து கிளம்பி நேராக போயிடுறாங்க. அப்போ சந்தாவும் அனிஷும் வந்துட்டு கோயிலில் இருக்கும்போது சேரன் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு, நீங்கள் 2 பேர் கிளம்பி இங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுமே கிளம்பி அங்கே போயிடுறாங்க. அங்கே போனால் சந்தா வந்து அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாகவே நிற்கிறாங்க. என்னப்பா சந்தா உனக்கு ஓகே தானே அப்படிங்கிறாங்க. அப்போ சந்தா பார்த்துட்டு, எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வரணும், எனக்கு அவங்க கூட போகிறதுக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ பாண்டி பார்த்துட்டு, அண்ணே என்னன்னே கேள்வி கேட்குற, சந்தாவுக்கு உன் கூட இருக்கிறதுக்கு தானே எனக்கு பிடிச்சிருக்கு, அது நீ எப்போ கல்யாணம் பண்ணாலும் அவங்களுக்கு சந்தோஷம் தான், ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லிட்டோம்ல, அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்கண்ணே அப்படின்றாங்க. சரிடா அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி உள்ளார போய் பேசிட்டு கல்யாணத்துக்கும் ரெடி பண்ணிடுறாங்க. அங்கே போயிட்டு 2 பேருக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜும் நடந்துருது. இப்போ மேரேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா இப்போ அனீஷ் கேட்குறாரு, ஏன் பையா இப்போது இது முடிஞ்சிருச்சு, அவங்கக்கிட்ட கல்யாணம் ஆனதுக்குன்னு சொல்லிட்டு என்னத்தை நம்ம காட்ட முடியும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அனீஷ், நீ வந்துட்டு அப்படி ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா நான் அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கல்ல அதை காட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. பையா இதெல்லாம் காட்டினா அதெல்லாம் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க பையா அப்படிங்கிறாங்க. வேறு என்ன அனீஷ் பண்ண சொல்கிற அப்படின்றாங்க. எனக்கு என்னவோ நீங்கள் தாலி இல்லாமல் எப்படி பையா, அவங்க அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க பையா, நம்ம என்ன தான் கொடுத்தாலும் அப்படிங்கிறாங்க. அப்போது சேரனுக்கு இன்னுமுமே ஷாக் ஆகுது, என்னடா பாண்டி அப்படிங்கிறாங்க. இருண்ணே நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அனீஷை தனியாக கூப்பிட்டு போய் சொல்கிறாரு, இங்கே பாரு அனீஷ், உனக்கு தான் நல்லா தெரியும்ல வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு, இப்போ இந்த கல்யாணம் நடந்திருக்கதே நிலா அன்னைக்கு தெரியாமல் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறமா நாங்கள் முறையாக பண்ணும்போது அவங்களுக்கு அதுக்கப்புறமா சொன்னால் கூட பிரச்சனை இல்லை, ஆனால் அவங்க சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறக்காக தான் யோசிச்சு நாங்கள் இதை பண்ணுறோம், அப்படி அவங்க வந்தாங்கன்னா பார்த்துக்கலாம் விடுங்க, இப்போ ஒன்றும் பயப்படாதீங்க, அதான் அண்ணன் இருக்குல்ல 2 பேர் ஃபோட்டோவையும் போட்டு தான் நம்ம வந்துட்டு இது பண்ணியிருக்கோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கு மேலே அப்படி ஏதாவது பிரச்சனை பண்ணாலும் நம்ம இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா அவனுங்களால ஒன்றுமே பண்ண முடியாது, அதெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. அப்போனா எனக்கு ஓகே தான் பையா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிக்கிட்ட வந்து இப்போ அனீஷுமே சொல்லிடுறாரு. ஸோ சேரன் வந்துட்டு இந்த மாதிரி சந்தாவை காப்பாற்றணும் அப்படிங்கிறக்காக வந்துட்டு பாண்டி சொன்னதுனால இப்போ அந்த ரிஜிஸ்டர் மேரேஜும் பண்ணிவிட்டு நிலா வந்து அங்கே வாழணும் அப்படிங்கிறக்காக இந்த விஷயத்தை மறைக்க போகிறாரு. இது வந்து
வந்து நிலாவுக்கு தெரிய வரும்போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வரப்போகிற அப்கமிங் எபிசோட்ஸில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.